2012ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் அவர்கள் கிண்டாரா தமிழ் பள்ளியில் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டத்தில் பிரதமரே வந்திருந்தார். அந்த உரையில் பிரதமர் என்ன சொன்னார்னா, தமிழ் பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிறைய செய்யுது, தொடர்ந்து செய்யும். ஆனால் தமிழ் பள்ளிகளுடைய திட்டத்தை வகுப்பதற்கு ஒரு குழு நியமிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். பிறகு மார்ச் மாதத்தில் நான் அழைக்கப்பட்டு என்னிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பிற்கு பிரதமர் என்னை நியமிக்கின்றார். ஓராண்டிற்குள் அந்த திட்டத்தினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தார். அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனால் ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கெல்லாம் நம்ம மனு செய்யலை, யாரையும் பார்க்கல. அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நான் படித்த தமிழ் பள்ளிக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது என்று ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த ஓராண்டு செய்து கொண்டிருந்தேன். ஆனால் 2013 14 அது நிறைவு செய்யும் பொழுது, உங்களுக்கு தெரியும், நாட்டின் பொதுத் தேர்தல் 13வது பொதுத் தேர்தல் வர்ற காலத்தில் பிரதமர் இன்னொரு ஆண்டு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று பணித்தார். ஆகவே தொடர்ந்து இருந்தேன். அப்போ 2014 தொடர்ந்து இங்கேயே பணி செய்ய வேண்டும், பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டாம் என்று அவர் பணித்திருந்தார். ஆக இந்த கடந்த 5 ஆண்டுகளாக PTSC என்று சொல்லப்படும் மலேசிய தமிழ் பள்ளிகளின் மேம்பாடு திட்ட வரைவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கேன். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 2014 பிரதமர் இன்னொரு முக்கியமான முடிவை இந்தியர்களுக்காக எடுத்தார். அந்த முடிவு என்னென்னா, இந்த இந்திய சமூகத்திற்கு ஒதுக்கப்படும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்படும் அந்த பணத்தை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு ஒரு தனிப்பிரிவு அரசாங்கத்தில் அமைக்கப்படும் என்ற ஒரு முடிவை எடுத்தார். அதுதான் இன்றைக்கு SEDIC என்று சொல்லப்படுகின்றது. அந்த SEDIC என்று சொல்கிறது தான் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்தியன் கம்யூனிட்டி. இது உருவாக்கி பணித்து அதையும் ஏற்று நடத்த வேண்டும் என்று என்னை பணித்தார். ஆகவே நாட்டின் பிரதமரும் அப்போது இருந்த மாயிகாவின் தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேல் அவர்கள், இன்று இருக்கின்ற டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள், அவருடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு இந்த பணிகளை இப்போது கடந்த 5 ஆண்டுகளாக செய்துட்டு வரோம். SEDIC 3 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகின்றோம். இதுவரையில் இந்திய சமூகத்திற்கு, குறிப்பாக அரசு சாரா இயக்கங்களுக்கும் தனியார் தொழில்திறன் பயிற்சி கல்லூரிகளுக்கும் இதுவரையில் 16 கோடி நாம் இதுவரைக்கும் விநியோகித்திருக்கோம். அது முறையாக கண்காணிக்கின்றோம், மக்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இது நாடாளுமன்றத்திலும் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, பிரதமருக்கு அறிக்கை கொடுக்கப்படுகின்றது, மக்களுக்கு இது அவ்வப்போது சொல்லப்படுகின்றது. சென்ற டிசம்பர் திங்கள் கூட பெரிய அளவில் SEDIC கண்காட்சி ஒன்று பத்துமலையில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற பல்வேறு வாய்ப்புகள், வசதிகள் இதெல்லாம் சொல்லுவது மட்டுமல்ல, அது கண்கூடாக அவர்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். ஒரு 60 இயக்கங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கங்கள் அவர் செய்கின்ற அந்த பணிகளை, சேவைகளை அங்கு கண்காட்சிக்கு வைத்திருந்தார்கள். வந்தவர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் இதுவரையில் நாம் செய்திருக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர் வந்த பிறகு 4 முக்கியமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். 2009 SITF என்று சொல்லப்படும் ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது இந்திய சமூகத்திற்கான அமைச்சரவை குழுவினுடைய ஒரு சிறப்பு செயலகமாக SITF என்று 2009 துவங்கப்பட்டது. அடுத்து 2012ஆம் ஆண்டு மே திங்களில் PTSC என்று சொல்லப்படும் தமிழ் பள்ளிகளின் மேம்பாடு திட்ட வரைவு உருவாக்கப்பட்டது. அடுத்து அதே ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் 2012 சீட் என்று சொல்லப்படும் இந்திய தொழில் முனைவர்களுக்கான செயலகம் உருவாக்கப்பட்டது. 2014 மேல SEDIC உருவாக்கப்பட்டது. இந்த 4ஐயும் பிரதமர் இந்திய சமூகத்திற்கு பிரத்யேகமாக செய்து கொண்டிருந்த நிலை. ஆகவே இன்று நேற்று உடனடியாக கண் விழித்து எழுந்த உடனேயே ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும்னு இல்லை. அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அவர் இப்போ 2009 இந்த அரசாங்கம் டாக்டர் ஸ்ரீ நஜீப் தலைமையில் எவ்வளோ இந்தியர்களுக்கு செய்து கொண்டிருக்குன்னு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, மறுக்கவே முடியாது. இதற்கு இன்னும் ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் மே 21 2015 அது அந்த நாளில் 11வது மலேசிய திட்டத்தை அறிமுகம் செய்யும் பொழுது, அப்போது அவர் நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி, இந்தியர்களுக்கென்று ஒரு புதிய பெருந்திட்டம் உருவாக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்தார். அந்த வாக்குறுதியை கொடுத்து 2 ஆண்டுகள் கடுமையான உழைப்பின் அடிப்படையில் தான் இந்த இந்திய பெருந்திட்டம் MIB என்று சொல்லப்படும் மலேசியன் ப்ளூ பிரிண்ட் கடந்த ஏப்ரல் 23 பிரதமர் அவர்களால் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையிலே புத்ரா உலக வாணிப மையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்று நினைக்கின்றேன். இந்த நாட்டினுடைய இந்தியர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய வாய்ப்பு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா,
இது ஏற்கனவே அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதற்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சி என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு பிரதமர் அவர்கள் அமைச்சரவை குழுவுக்கு அவர்தான் தொடர்ந்து தலைவராக இருப்பார். ஆகவே இந்த திட்டங்கள் அனைத்தும் இறுதியில் முடிவெடுக்க போகிறது, இறுதியில் கண்காணிக்க போகிறது பிரதமர் தலைமையில் இயங்கக்கூடிய அமைச்சரவை குழு, இந்திய விவகாரங்களுக்கு அமைச்சரவை குழு. அடுத்து நிர்வாக அமைப்பு, இந்திய விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் நிர்வாக பிரிவு என்று சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டு அதற்கு நம்முடைய மஇகா தேசிய தலைவரும் அமைச்சருமான மாண்புமிகு டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் அந்த கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அடுத்து ஒரு ஆலோசனை குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செடிக் திட்டங்கள் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு பல நிபுணர்களை கொண்ட ஒரு குழு. இதற்கு நம்முடைய கருவூலத்தின் தேசிய தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ இர்வான் சரிகார் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அமைப்பை, அரசாங்க நிறுவனத்தை இன்னும் விரிவாக்கப்பட்ட இந்த செடிக்கினுடைய இப்போது இருக்கின்ற SITF, PTSD, சீட் அனைத்துமே செடிக்கின் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் தான் இனிமேல் இயங்கப் போகின்றன. தலைமை இயக்குனர், அவருக்கு கீழே ஒரு துணை தலைமை இயக்குனர், 6 இயக்குநர்கள் கொண்ட ஒரு நிர்வாக பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடியேனை இந்த தலைமை இயக்குனராக பிரதமர் நியமித்து இந்த அமுலாக்கத்தினுடைய செயலகமான செடிக்கை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று படித்திருக்கின்றார். அதற்கு மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், நம்முடைய பிரதமருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியேன் மீது வைத்திருக்க நம்பிக்கைக்காக இதை நிச்சயமாக செய்ய முனைப்பு கொண்டிருக்கின்றேன். என்னால் இயன்றதை அவசியம் செய்வேன். இந்திய சமூகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. என்னுடைய சிறிய பங்களிப்பை செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இவ்வேளையில் நான் இந்த நாட்டில் இருக்கின்ற 2 மில்லியன் இந்தியர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாங்கமே முன்னெடுத்து செய்யக்கூடிய பணியினை அதாவது இந்த பெருந்திட்டத்தினை அறிமுகப்படுத்திய போது பிரதமர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, முன்பு காலங்களில் இப்படி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, இல்லை என்று சொல்வதற்கில்லை. அரசியல் கட்சிகளும் சரி, அரசு சாரா இயக்கங்களும் இந்த முயற்சிகள்லாம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதுதான் முதன்முறை அரசாங்கமே ஒரு இந்தியர்களுக்கென்று ஒரு புது பெருந்திட்டத்தினை உருவாக்கி முழுக்க அரசாங்கத்தினுடைய ஈடுபாட்டோடு அரசாங்கத்தோட கடப்பாடை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பிரதமரே தலைமையேற்கின்ற அமைச்சரவை குழுக்கள் இது இயங்கப் போகின்றது. எடுத்துகிட்டு போகிற திட்டத்தை தெளிவாக போட்டிருக்கு. 4 மிக முக்கியமான பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மொழி, சமயம், பொருளாதாரம், கல்வி, இளைஞர் என்று பல்வேறு தரப்பை அத்தனையும் உட்படுத்திய திட்டம் போடப்பட்டு விட்டது. இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பலர் கேட்குறாங்க, திட்டம் தான் போட்டிருக்கீங்க, இலக்கு இல்லையா? அதில் இலக்கும் இருக்குது. இலக்கு எந்தெந்த இலக்கை இந்த ஆண்டுக்குள் அடைய வேண்டும், எந்த இலக்குகளை அடுத்த ஆண்டிற்குள் அடைய வேண்டும் என்று அமைச்சரவை குழு கலந்து பேசி பரிசீலித்து அங்கீகரித்து ஒப்படைத்திருக்கின்றார்கள். மக்கள் மத்தியில் இதற்கு ஒத்துழைப்பு வேணும். எப்படி ஒத்துழைப்பு வேணும்னு சொன்னால், அது சமூக இயக்கங்களாக இருக்கலாம், தனிநபர்களாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம். இந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு சென்று அதன்படி மக்கள் பயன்பெற வேண்டும். உருமாற்று திட்டம் என்று வரும்பொழுது பல்வேறு தரப்பினரை இலக்காக கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். சரிக்கின்படி இன்றைக்கு 3 லட்சம் பேர் நேரடியாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அதுபோல் இன்னும் அதிகமான திட்டங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன, அமுல்படுத்தப்பட இருக்கின்றன. இதனை கொண்டு சென்று உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய முகவர்களாக யார் இருக்க போகிறாங்கன்னா, இந்த தனிநபர்களும் அரசு சாரா இயக்கங்களும். இந்த ஒத்துழைப்பு வேண்டும். ஊடகமும் அற்புதமான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். இது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் இணைந்து முயற்சி செய்வோம். முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. முயற்சி திருவினையாக்கும் என்று நம் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் பிற்காலத்தில் வேறு யாரையும் இல்லை, நம்மையே நாம் குறை சொல்லிக்கொண்ட நிலைதான் உருவாகும் என்ற எண்ணம் எனக்கு உறுதியாக இருக்கின்றது. நாம் இந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு முன்னெடுத்து செல்வதற்கு உறுதி கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நாளை நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.